பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமை, அவங்களோட அனுபவ தரிசனம் அப்படின்னு பேசும் தலைமை ரொம்ப ஒரு அழகிய பயணத்தோடு பயணிச்சுட்டு இருக்கு. இந்த வாரம் இசைத்துறைக்குள் பேசும் தலைமை பயணிக்க இருக்கிறது. பேசும் தலைமையிலேயே நிறைய இசை ஜாம்பவான்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இந்த வாரம் ஒரு மகத்தான இசை கலைஞனை, ஏன் மக்கள் கலைஞனை தான் நாம் சந்திக்க இருக்கிறோம். கலைக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு பேசுகிறப்ப கலை என்பது கலைக்காகவா அல்லது கலை என்பது எளிய மனிதர்களுக்கானதா அப்படின்ற ஒரு கோட்பாட்டு விவாதம் உலகம் எங்குமே நடந்துட்டு இருக்கு. கலை என்பது பாமரர்களுக்கானது, எளிய மனிதர்களுக்கானது அப்படின்ற விதத்தில் அதை அப்படியே உள்வாங்கி கொண்ட ஒரு இசை வடிவம் அப்படின்னு சொன்னால் வில்லிசையை சொல்லலாம். வில்லிசையின் மகத்தான இசைக்கலைஞன், வில்லிசை வேந்தரைத்தான் இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி சந்திக்க இருக்கிறது. என்ன நேயர்களே, வில்லிசை வீரர், வில்லிசை வேந்தர் என்று பாராட்டப்படுகிற பல ஆயிரம் மேடைகளை கண்ட மகத்தான இசைக்கலைஞனைத்தான் இன்றைய பேசும் தலைமையில் சந்திக்க இருக்கிறோம். சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வில்லிசை அப்படின்றது எளிய மனிதர்களுக்கு புரிகிறதான ஒரு வடிவம் தான். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வள்ளலார் சுவாமிகளை பற்றி வில்லிசையில் நீங்கள் இசைச்சப்போ ஒரு தாய் அன்பு பற்றி பேசினப்போ ஒரு நேயர் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி மனமுருக எழுதியதாக கூட பதிவு இருக்குங்க. அது என்ன நடந்ததுங்க? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மனசில் உள்ளது அப்படி சொன்னேன். மேடையில் தோணிச்சு எனக்கு. முருகனை நினைத்தேன், வள்ளல் பெருமானை நினைத்தேன், என்ன பெத்த அம்மாவை நினைச்சேன், எல்லாத்தையும் நினைச்சேன். தாயை விட பெருசு உலகத்தில் ஒன்றும் இல்லையா? பெருசு கடவுளோட ஒன்று பெருசு விட்டா உண்டு, அது தாய். ஏன்னா வள்ளலுக்கு வாய்த்த அண்ணி இருக்காங்களே, அவங்க அன்னையை போல. அப்படிங்கும்போது அம்மாவை பற்றி சொல்ல வேண்டிய வழக்கம் கடவுள் கையிலே 10 விரலை ஏன் கொடுத்தார். அப்படி ஒரு கேள்வி ஜனங்கள் முன்னால் போட்டேன். பிள்ளைகிட்ட குழந்தைகள்ட்ட கேட்டேன். ஒவ்வொரு குழந்தையும் ஒன்று ஒன்று சொல்லிச்சு. பெரியவங்க கூட சரியான பதிலை சொல்லலை. அப்போ நான் சரியான பதிலை சொல்ல வேண்டியதுக்கு ஆளானேன். கடவுள் கையிலே 10 விரலை கொடுத்தது ஏன்? தாளம் போட இல்லை, 10 எதுக்காக இல்லை. எதுக்குன்னு கேட்டால், தாய் வயிற்றில் ஒவ்வொருத்தர் 10 மாதம் குடிக்கிறீர்களே, அந்த 10 மாதத்தை நீங்கள் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அடிக்கடி கண்படு படமாக பார்த்து கையிலே 10 விரலை வச்சு விட்டேன். இந்த விரலை பார்ப்பீங்க 10. இந்த 10ன்றது என்ன ஞாபகம் வரும்? அம்மா வயிற்றுல ஞாபகம் வரும். அம்மா சுமந்த ஞாபகம் வரும். இறக்கி வைக்க முடியாத சுமையாக அவள் தாய்க்குனால தாய், அது தாய் ஞாபகம் வரும். அது தாயை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் தப்பு செய்ய மாட்டீங்க. தாயை நினைக்கிற அடிக்கடி பார்க்கணுங்கிறதுக்காக தான். ஏன் முதுகில் 10 விரல் வைக்கல, கிங்க வச்சுருக்காரு. தாயை நினச்சிக்கிட்டுங்களா அப்படிங்கிறதுக்காக தான். தாயை கூப்பிடுறீங்களா, தாயை நினச்சி கூப்பிடுங்க. தாய் நாட்டை கூப்பிடுறீங்களா, தாயை நினச்சி கூப்பிடுங்க. தாயை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் இந்த 24 மணி நேரத்தில் எல்லா நேரங்கள்லையும் தாயை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்காக கையில் 10 விரல் எனக்கு கொடுத்துருக்கேன் அப்படி சொன்னார்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓன்னு ஒரு போய் ஆட ஆரம்பிச்சிட்டான். அதே மேடையிலே நான் என் தாயார் நான் எப்போ அடிக்கிறவன், என்னை மன்னிச்சிருக்க காலை ஓடு அழாத தம்பி, நீ திருந்தினா போதும். அவ்வளோ தப்பு செய்யாமல் கீழே விழாமல் நடக்கப்பட்ட குழந்தைய உலகத்தில் கிடையாது. அவர் தப்பு செய்யாது கிடையாது. தப்பு என்பதே ஒரு சின்ன வயசில் ஏற்படக்கூடிய ஒரு மழலை அழகுன்னு வச்சுக்கோ. நல்லபடி வளர்த்துக்க, நீ உணர்ந்துட்டேன், திருந்தினேன். அதுக்கு பிறகு 1 மாதம் கழிச்சு அந்த கடிதம் எழுதினான். என்ன கடிதம்? நான் நீ சொன்னபடி திருந்திட்டேன். நான் நடத்திக்கிட்டு இருக்கிற ப்ரெஸ்ஸில் அம்மா படத்தை தான் போட்டிருக்கேன். ப்ரெஸ்ஸு பேரையே மாற்றிட்டேன். எங்கள் அம்மா பற்றி எனக்கு எதுவுமே அம்மா, எங்கே பார்த்தாலும் அம்மா, அப்படி அம்மா பற்றி சொல்லிட்டு தான். எனக்கு இதை விட வெற்றி என்ன வேணும்? இதை விட வெற்றி என்ன வேணும்? ஹிமாலயத்தை மேலே நின்று கொடி பக்கம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு மனிதனை திருத்த முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் பெரிய விஷயங்களை சொல்ல முடியும் இந்த வில்லுப்பாட்டில். நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வில்லிசை அப்படின்றதை பற்றி பெரிய புரிதல்லாம் இல்லாமலாம் இருக்கும். நானே கவனிக்கிறது வில் என்பது ஒரு ஆயுதம், அது உடலை தைக்கக்கூடிய ஆயுதம். ஆனால் அதையே ஒரு இசைக்கருவியாக மாற்றி உள்ளத்தை தைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாற்றி இருக்குது இல்லை? அது வில்லிசைன்றது என்னங்கய்யா? முதல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க. எப்படி கேட்டால் வில் எப்படி வந்ததுன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இசைக்கருவிகளுக்கும் எல்லா கலை நிகழ்ச்சிகளுக்கும் மூத்த கதை ஒன்று உண்டு. அந்த கதையெல்லாம் விட இது ரொம்ப வசந்த கதை. வில்லு பிறந்த கதையும் இந்தியாவின் சரித்திரமும் ஒன்று. ரெண்டுக்கு இதுக்கு முடிச்சு போடுறேன்னு நினைக்காதீங்க. ஆழமான முடிச்சு அந்த முடிச்சு என்ன கேட்டால், மன்னர்கள் ஆண்ட காலம். நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் வேட்டைக்கு சென்றார்கள் மன்னர்கள். ஒரு குறுநில மன்னன் வேட்டைக்கு போனான். வேட்டையெல்லாம் ஆடி முடித்தான். ஆடி முடிச்சு சாயங்காலம் போல் அசந்து விட்டு உட்கார்ந்தான். பக்கத்தில் மந்திரி, பிரதானிகள், வேட்டர்கள் எல்லாரும் சுற்றி உட்காந்துருந்தாங்க. ராஜா ஆள ஆரம்பித்தார். ஆள ஆரம்பித்தது மந்திரி கேட்டார், ஏன் ராஜா அழறீங்க? வெற்றிகரமாக தான் ஆடிட்டீங்க வேட்டை, ஏன் அழறீங்க? வெற்றிகரமாக வில்லு வச்சு வேட்டையாண்டதுக்காக தான் அழறேன். வெற்றிக்காக அழுகிறேன்னு. ஏன் வெற்றிக்காக அழுகிறேன்னு? பல பிராணிகளை கொண்டுட்டனே, இது கொலை இல்லையா? இதுக்கு பாப பரிகாரம் உண்டா அமைச்சரே கேட்டார். உண்டு. பாப பரிகாரம் இல்லாத பாவமே கிடையாது. பாவம் பிறக்கிறதுக்கு முன்னே பரிகாரங்கிறது பிறந்தது. பாப பரிகாரம் உண்டுனா என்ன பாப பரிகாரம்? ராஜா கேட்டார். அதுக்கு சொன்னான், பாடுங்கள், பாட்டுக்கு அந்த சக்தி உண்டு. இசை ஒன்றுக்கே இறைவன் இசைவான், பாடுங்கள், பண்ணிய பாவம் தீரும்.
இறைவனை பாடுங்க, நாட்டை பாடுங்க, மக்களை பாடுங்க, நல்லதுகளை பாடுங்க, அதனால் உங்களுக்கு பண்ணிய பாவம் தீர்ந்துடும் அப்படின்னா. சரி நான் பாடுறேன், காட்டில் கச்சேரியா அப்படி ராஜா சந்தேகம். இந்த புது பாடக புது கலைஞனுக்கு முதல்ல சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். காட்டில் கச்சேரின்னா அப்புறம் மந்திரி ஒரு பொடி வச்சு சொல்கிறார், கருவிகளுக்கு ஏன் கவலைப்படுறீங்க ராஜா, கருவிக்கே இருக்கு, உங்கள் கையிலே இருக்கு, தோளிலே கடந்தவில்லை, காலிலே கட்டி வச்சு அந்த தோளில் கிடந்தது இல்லையா அந்த வில்லு, ராமன் தோளில் போட்டிருந்தான், அர்ஜுனன் தோளில் போட்டிருந்தான், லட்சுமணன் தோளில் போட்டிருந்தான், அதை காலில் கிடந்து ஒரு யுக புரட்சி ஏற்படட்டும், இங்கே காலில் கிடந்து கட்டி வச்சு தட்டி 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 நீங்கள் பாடுங்க. பாடும்போது மன்னிப்பு கேட்கணும், இது கொலை செய்ய மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன், வேட்டையாட மாட்டேன், போராட மாட்டேன் அப்படி தட்டுறது தாளத்துக்காக மட்டுமல்ல, சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், சத்தியத்துக்கு ஒரு தூரம் சத்தியம் பண்ணாலே எஃபெக்ட் ஜாஸ்தி, அந்த தூரம் சத்தியம் பண்ணிட்டு நீங்கள் கேட்குறது பாடுங்க, பாடாது வீட்டில் கட்டியாச்சு பாடாது. இந்த பக்கம் சாயுத மந்திரி அப்படின்னு கேட்டார். அப்போ மந்திரி சொல்றாரு, நம்ம தேன் கொண்டு போகிறதுக்காக ஒரு குடம் கொண்டு மண்ணு கொண்டோம், அந்த குடத்தை அந்த பக்கம் இங்கே தட்டி தட்டி அதில் ஒருத்தர் தட்டட்டும் தட்டட்டும், நீங்கள் பாடுங்க, அந்த தாளத்துக்கு தான் நீங்கள் பாடுங்க அப்படின்னா. அப்பவும் ராசா சந்தேகப்பட்டே கேட்டார். ஏன்னா புது கலைஞர்களுக்கு சந்தேகம் நிறைய வரும், அந்த ஆள் கேட்டுக்கிட்டு இருந்தார். அது கர்நாடக இசை வித்வான்களெல்லாம் கடம்னு வச்சுருப்பாங்க, நம்ம வச்சுருக்கலாமா அப்படின்னு கட்ட மந்திரி சொன்னார். அதுக்கு ஏன் சந்தேகப்படுறீங்க, ஏன் வித்தியாசப்படுத்துறீங்க, கவுத்தி போட்டால் கடம், நிமித்தி வச்சா குடம் இல்லையா, வித்தியாசப்படுத்த இருக்கிற வித்தியாசங்கள் லோகத்தில் போதும், வேற்றுமைகள் போதும். இந்த வயல்களுக்கு மத்தியில் இருக்கிற வரப்பு தான் உலகத்தை கெடுக்குன்னு நினைக்கிறேன். வரப்புகளே இல்லாத வயல்வெளிகளாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உற்பத்தி பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேண்டாம், வித்தியாசம் டிஃபரன்ஸு வேண்டாம்னு விட்டேன். முதல்ல நான் என்ன வார்த்தை பாடலாம், யாரை பாடலாம், எதை சாப்பியை பாடலாம், என்ன பாடலான்னு அப்போ வந்து யோசிச்சார். நல்ல வார்த்தை ஒன்று சொல்ல, தந்தனத்தோடு பாடுகன்னு. கலைஞன் என்பவன் தன்னை தர வேண்டுமே தவிர கலை எனக்கு தந்து சொல்லி கேட்கக்கூடாது. தன்னை தரக்கூடியது தான் கலைஞன். தன்னை உயிரை, தன்னுடைய கலையை, தன்னுடைய ஞானத்தை அதுக்காக கொண்டு பிறந்தது, அதுக்காகத்தான் பாடுகணும் பாட ஆரம்பிச்சார். தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே என்று பாட்டார். பாட்டார் பாடி பிடிச்சிட்டு எல்லோரும் பயந்து போயிருந்தாங்க. பிரதானிகள், வேட்டுவர்கள், மத்திய ஆளுகள் சுற்றி இருக்கிறார்கள். ராஜா பாடுறாரு, 3 சொல்லிவிட்டார், மந்திரியே பயந்து போயிருந்தார். அப்போ ராஜா கேட்டார், இந்த கிளாப்ஸுக்காக கையேற்றிக்கிட்டு இருப்பான் அந்த கலைஞர்கள் போதும், மகா கோடீஸ்வரனாக இருப்பான், ஒரு கிளாப்ஸுக்கு இப்படி இப்படிட்டு இருப்பாங்க எல்லாரும், எழுதப்பட்டாதான் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி ராஜா கேட்டார். என்ன கேட்டார், கஷ்டப்பட்டு நான் பாடுறேன், எல்லாரும் பேசாமல் உட்காந்துருக்கீங்களப்பா, அச்சடிச்ச பது மாதிரி உட்காந்துருக்கேன். அப்போ மந்திரி சொன்னார், ராஜா நீங்கள் பாடுங்க, நீங்கள் எதுக்கு நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஆமாம் போடாமல் நாங்கள் வேறு யாருக்கும் ஆமாம் போட போகிறோம், பாடுக்கிறோம் ராஜா, நாங்கள் ஆமாம் போடுறது தான் இன்னைக்கு வரைக்கும் பிற்பாட்டுக்காரங்க ஆமாம் போட்டுட்டு இருக்காங்க. எப்பாங்க ஆமாம் போடுறாங்க, வில்லுப்பாட்டில் எல்லாம் ஆமாம், வில்லுப்பாட்டை நாங்கள் முதல்ல சொல்லி கொடுக்குறது ஆமாங்கிற வார்த்தை தான், ஃபர்ஸ்ட் வார்த்தை. நாங்கள் என்ன சொல்கிறோம் கூட கேட்கக்கூடாது, ஆமாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். ஆமாங்கிறது ஒரு உற்சாகம் வந்துடும். ஆண்டாள் நாச்சியார் பாடியதை திருப்பாவை, மாணிக்க வாசக பெருமான் திருவெண்பாவை, அதில் உள்ள இதில் உள்ளமா 2 சேர்த்து ஆமாம் அப்படி எடுத்துக்கலாம். நம்ம ஆமாங்கிறது தமிழ்லேயே ஆபத்து இல்லாத வார்த்தை ஆமான் தான். அந்த ஆபத்து இல்லாத வார்த்தையை நம்ம முக்கியமாக மூலம் சொல்ல வச்சுருக்கேன். மேலும் ஆமாங்கிறது ஆம்லேருந்து வந்தது, ஆம்ங்கிறது ஆரம்பத்தில் ஓம்லேருந்து வந்தது சொல்லுவார்கள், மந்திர வார்த்தை. இந்த நெல்லை மண்ணுக்கும் வில்லிசைக்கும் இருக்கிற தொடர்பு கிட்டத்தட்ட நீலியம்மன் கதை, இசைக்கியம்மன், சுடலை மாடன் கதையெல்லாம் வில்லிசையில் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கு அந்த இசை வடிவத்தினுடைய பங்கு மகத்தானது. அது என்ன நெல்லை மண்ணுக்கும் வில்லிசைக்கும் இருக்கக்கூடிய தொடர்புங்கய்யா? புதிய தமிழ் பிறந்த இல்லையா, அது தமிழ் பிறந்த தமிழ்னு சொல்லும் போது அதில் 3 இசை இருக்குது. பாவேந்தர் பாரதிதாசனுடைய கச்சேரிக்கு தலைமை தாங்கின நிகழ்ச்சி சென்னையில் தான் தலைமை தாங்க. அவர் சொன்ன தலைமை பேச்சு இருக்கு இல்லையா, அது தலைமை பேச்சில் ஒரு பெரிய கருத்து சொன்னார். வில்லிசை புலவன் இவன் இப்படி தான் அட்ரஸ் பண்ணுறாரு, கவிஞர் அவர்கள் அதான் சொல்ல, வில்லிசை புலவன் வா என்றான், வா என்ற எழுத்து இயல் இசை இயல், வா என்ற துவனி இசை, வாழ்ந்து கையை பிடிச்சி சொன்னானே அது நாடகம். வாவன்னாங்கிற ஒரு எழுத்துலேயே, வா அப்படிங்கிற ஒரு தீர்க்கத்திலேயே இயல் இருக்குது, இசை இருக்குது, நாடகம் இருக்குது, 3 இருக்குது. அது மாதிரி தமிழோடு எல்லாம் இருக்கும் இல்லையா, தமிழ் பிறந்த இடத்துல எல்லாம் இருந்தது. மேலும் வில்லுப்பாட்டுக்கு ஆதார ஸ்ருதி என்னன்னு கேட்டால், பாட்டுக்கு எப்படி ஸ்ருதி ஆதாரமோ, எப்படி நல்ல இயல் தமிழுக்கு இலக்கண ஆதாரமோ, அது மாதிரி வில்லுக்கு ஆதாரம் என்ன, ஹாஸ்யம், நகைச்சுவை, நல்ல தமாஷ், நல்ல கலகலான்னு சிரிக்க வைக்கணும். அது சிரிப்பில் என்ன ஒரு பெரிய கண்டிஷன் கேட்டால், மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடாது, பகைச்சுவை இல்லாத நகைச்சுவை தேவை. அது திருவல்லிக்காரருக்கு ஜாஸ்தி, திருவல்லிங்க மாவட்டத்தில் ஜாஸ்தி. சௌக்கியமா அப்படின்னு கேட்டாலே 4 அர்த்தம் இருக்கும். இருக்கியான்னு ஒரு அர்த்தம், இருக்கலாமான்னு ஒரு அர்த்தம், இருக்க விடுவானான்னு ஒரு அர்த்தம், இருந்தா இருந்து விடுவான்னு அர்த்தம். வாரியார் சுவாமிகளே சொல்வார், நான் நெல்லையில் தமிழ் பேச அஞ்சுகிறேன்னு சொல்லி, இங்கே ஆற்று மணலும் தமிழ் பேசுவேன், தாமிரவரணி ஆடுங்க தமிழ் பேசுவேன், ஒரு பையன் பாடுற பாட்டுக்கு நிகராக வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கும் என்எஸ்கேவுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம், என்எஸ்கேவுக்கும் வில்லிசைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேங்கய்யா. தமிழினுடைய தொன்மை இசை
நம்முடைய பண்பாடுகளை பறைசாற்றக்கூடிய இசை, அதனுடைய வரலாறு பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஒரு நீண்ட பாண்டித்தியம் பெற்ற திரு சுப்பு ஆறுமுகம் அவர்கள் வில்லிசை வீரர் அப்படின்னே சொல்லலாம். அவரினுடைய வரலாறு என்பது தமிழ் இசையினுடைய அரை நூற்றாண்டு கால வரலாறாக இருந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்து. மோகன்தாஸ் காந்தியில் முயற்சியை எதிர்த்திட்ட மோசக்காரன் வீட்டினிலும் தேச கொடி பறந்தது. பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வில்லிசை வேந்தரோடு தமிழரின் தொன்மையான இசை பற்றிய பயணத்தில் இன்றைய பேசும் தலைமை இருந்துட்டு இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஐயா, உங்கள் வில்லிசையை பார்க்கிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அபாரமான இசை அறிவு, அப்புறம் நீங்கள் தொல்காப்பியம், திருவள்ளுவர்னு தமிழ் அறிவு ரெண்டுமே இணைய பெற்ற ஒரு கலைஞன் நீங்கள். உங்கள் தமிழ் அறிவுக்கும் இசை அறிவுக்கும் யாரு காரணம்? எங்கள் அப்பா பாட்டு பாடுவார், அது மட்டும் இல்லை பாட்டு எழுதுவாங்க. எங்கே சண்முக பெருமான் தாமிரவரணி ஆற்றுக்குள்ளே பாருங்கன்னு யார்ட்டாவது கேட்டால் எங்கள் அப்பாட்ட கேட்டால் சண்முக பெருமான் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் நெல்வெளியின் கிழக்கு அங்கே ஆறு அங்கு நிறுத்தியான சண்முகனை பாரு பதிலே பாட்டாக தான் இருக்கும். அப்படி பாடக்கூடியவங்க அப்பா. அப்பாட்ட ஆரம்ப தமிழ் சின்ன வயசில் பள்ளியில் சேர்ற வரைக்கும் படித்தேன். அப்போ நவநீத கிருஷ்ண பிள்ளை ஆக்கா நவநீத கிருஷ்ண பிள்ளை ஒருத்தர் அவர் தான் என்னுடைய தமிழாசிரியர். நல்ல தமிழ் சொல்லிக் கொடுப்பார். அடிக்கடி நான் சொல்லுவேன், தமிழ் தான் தாய், தமிழ் தான் முருகன், தமிழ் தான் தெய்வம். தைப்பூசங்கிறோம் இல்லை, தமிழ் பாசம். அது தமிழ் வேறு முருகன் வேறு இல்லை. முருகன் இல்லாத அழகு திருவிக்கு அழைச்சிருக்காரு. தமிழும் முருகனும் தாயும் ஒன்று. எவ்வளோ தப்பு செஞ்சாலும் தமிழ் தமிழை மாதிரி இன்னொன்று மன்னிக்க முடியாது. இப்படி கேட்டால் தமிழை மறக்கிறான், தமிழ் பேச மாட்டேங்க, இரண்டு தமிழை போட்டு பேசிக்கிட்டு இருக்கான், அவனையும் மன்னிக்குது தமிழ். வாழ்த்துறான், அவனுக்கு வேண்டியது வசதிகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வாழ்த்துறவனுக்கு ஒன்று, தாழ்த்துறவனுக்கு ஒன்று. நம்மளை தப்பு தப்பாக கவி எழுதுறான், தப்பு தப்பாக என்னென்ன எழுதுறான், தப்பு தப்பாக வேண்டாம் தமிழில் வாசகத்தில் இல்லை தூஷணமான வார்த்தைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்கான், அவனையும் மன்னிக்குது தமிழ். அது தமிழ் எல்லாரையும் மன்னிக்குது. அழுத்தப்பட்டவனையும் மன்னிக்கிறது, தன்னை வாழ்த்துக்கிறவனையும் ஆதரிக்கிறது. எல்லார்ட்டையும் ஒரே கண்ணோட்டமாக இருக்கிறது உலகத்தில் யார்? ஒன்று கடவுள் இருக்க வேண்டும், அல்லது அது பெற்ற தாய் இருக்க வேண்டும். தாய் தான். அது மாதிரி எனக்கு தமிழில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இலக்கியங்கள் இருக்கட்டும், அற்புதங்கள் இருக்கட்டும், பெரிய மந்திர சக்தி இருக்கிறதுல இருக்கட்டும், தமிழுக்கு என்ன குணம் பார்த்தீங்களா? தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியாக ஒரு குணம் உண்டுனார்ல, அந்த குணம் மன்னிக்கிற குணம், அன்பாக இருக்கிற குணம். அந்த குணம் ஏறக்குறைய இந்த குணத்தை யார்கிட்ட கொண்டு போகலாங்கன்னா வள்ளல் பெருமான்கிட்ட கொண்டு போகலாம், ராமலிங்க சுவாமிகிட்ட கொண்டு போகலாம். எல்லாருக்கும் நல்லது செய்வார்ல. அவரை திட்டிய ஒருத்தரை கூட்டிவார்கள் நேரம் வள்ளலார். கூட்டிகிட்டு கொண்டு பக்கத்தில் நிறுத்துறாங்களாம். எது கூட்டுற சொன்னீங்க? அவரை கட்டிக்க போறீங்களா என்ன? இல்லை, அவரை கட்டி எனக்கு கோபம் வருதான்னு பார்க்கறதுக்காக கூட்டுற சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இது ஒரு குணம். இது தமிழின் குணம் வேறு, அவர் குணம் வேறு இல்லை. பாரதி கூட ஒரு ஞான எல்லையை அடைந்த பிறகுதான் உலகத்தையே கண்ணனா பார்க்குறான். கிட்டத்தட்ட நீங்கள் 14 வயசில் ஒரு பாடல் எழுதுகிற அந்த ஆளுமை பொருந்தி இருக்கிறீங்க அப்படின்றத நினைக்கிறப்பே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்கய்யா. ஆனால் அந்த பாட்டுக்கும் என்எஸ்கேவுக்கும் ஒரு உறவு இருக்குது, உங்களுக்கும் அவருக்குமான ஒரு உறவு. இன்னும் தமிழ் திரையுலகில் மகத்தான மனிதநேயம் கொண்ட கலைஞன் அப்படின்னா என்எஸ்கேவை சொல்லலாம். நீங்கள் என்எஸ்கேவையே வணங்குறீங்க, உங்கள் வீடுகளில் வச்சு தினந்தோறும் தொழுறீங்க. அவருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படியா வந்தது? அது ஒரு அபூர்வமான சந்திப்பு. முன்னை பிறவியில் விட்ட இடம் தொட்டிருக்குன்னு அங்கே அர்த்தம். முன்னை பிறவியில் முடிச்சதான் பழையபடி இணைஞ்சிருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். குமரன் பாட்டு திருநெல்வேலியில் ரொம்ப பிரபலமாக இருந்தது. எல்லாரும் குமரன் பாட்டை சொல்லி என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு இருந்து பேச கூப்பிட்டா முக்கியமான நிகழ்ச்சி விடுது. குமரன் பாட்டை எழுதான ஒரு பையன், அந்த பையனை கூட்டுவா, புதுக்குளத்தில் இருக்கா, நாம எங்கள் ஊரை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ காலேஜில் பிரின்சிபால் என்ன செஞ்சார், அவரை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் இப்போ காலேஜுக்கு வராரு, ஒரு பாட்டு பாட சொன்னார். அந்த என்எஸ்கே காலேஜுக்கு வராது. அப்போ கூப்பிட்டு பாட சொல்லும் போது நான் புதுசாக பாடுறோம், இருக்கிறதே பாடிக்கிட கூடாது, தகவலாக இருக்கக்கூடாது. கவிதை தகவல் அல்ல, கவிதைன்னு அதுக்குள்ளே விஷயம் இருக்கணும். அதில் ஒரு கருத்து என்னமோ ஒன்று போகணும், அவன் ஒன்று சொல்லணும், அவன் பிறந்ததுக்கு அடையாளம் இருக்கணும், நம்ம பிறந்ததுக்குள்ள அடையாளம் கவிதைக்குள்ளே இருக்கணும், நம்ம பயோகிராஃபி இருக்கணும். அதுக்குள்ளே இந்த ஊரில் இப்படி நடந்ததுக்கு ஒரு பாட்டு எழுதியிருந்தா அது பெருசு, அப்படி எழுதக்கூடாது. நம்ம விஷயம் எழுதணும்னு துடிச்சு ஒரு பாட்டுக்கிற சான்ஸு, ஒரு பாட்டு பாடி நீயே பாடினு அப்படின்ட்டாங்க. சரி, நான் என்ன எழுதுனேன்னா, எங்கள் திருநெல்வேலியில் 2 வகை மனிதர்கள் இருந்தார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் ஒருத்தர், கிடைக்கவே கிடைக்காதுன்னு அவநம்பிக்கையில் ஒருத்தர், கிடைக்கும்னு நம்பிக்கைக்கு எவ்வளோ பேர் அது உலகறியும். எனக்கு இவங்களையும் தன் உயிர் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, மாபெரும் தியாகம், உலகத்திலே தியாகம், அந்த தியாகிகளையும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் பெரிய ஆசை.
பெரிய அவர்களுக்கு ஆரம்பிச்சு ஒரு பாட்டு எழுது. மகாத்மா காந்திக்கு ஜே அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். தாத்தாமார்கள்ட்ட போய் விளையாடும்போது மகாத்மா காந்திக்கு ஜேன்னு ஒரே தடி எடுப்பான், அடிச்சிருவான். தடி எடுத்து அடிச்சிருவான். மகாத்மா காந்திக்கு ஜேன்னா அடிச்சிருவான். அப்படி ஆனது தான் திரும்ப கரெக்டாக சொல்லணுமில்ல, நல்லது சொல்கிறோமில்ல, பாரதிய வசதி சொல்கிறோமில்ல, அது பள்ளத்தையும் சொல்லணும், எல்லாம் சேர்ந்து தான் நிலம் அது சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். காந்திக்கு எதிரான மனநிலை இருந்தார்கள். நான் அந்த வாழ்தான் எதிர்த்து காந்தி சுதந்திரம்லாம் கிடைக்காது, காந்தி சுதந்திரம்லாம் கிடைக்காது, நல்ல மனுஷன் சரி விட்டு ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லணும். இப்படி தான் சொல்லிட்டு இருந்தான். அப்போ இது இப்படி இருந்தவங்க ஆகஸ்ட் 14 வந்தது, சுதந்திரம் கிடைக்குன்னு பேசிக்கிட்டாங்க. 14 வரைக்கும் கிடைக்காதுன்னா நல்லா கேட்கணும். எல்லோரும் 14 வரைக்கும் 14 வரைக்கும் 14 சாயங்காலம் வரைக்கும் காந்தி மகாத்மா காந்தி விஜயன்னு சொன்ன தடி எடுத்துருவான். 14 நைட் ஆகிட்டது, நேரம் 8 கிலோமீட்டர் சுதந்திரம் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி தடியை பார்த்தா கையில் தடி வச்சுருந்தான். கையில் தடி இருந்ததில்ல, அடிக்க வந்து தடி இருந்தது இல்லையா, தடியை கீழே வைக்கல. எதுவுமே திருநெல்வேலிக்காரன் ஃபெயிலியர் ஒத்துக்கவே மாட்டான். கையில் தடியை கீழே வச்சுது. உடனே ஒரு ஃப்ளாக் தனியாக வாங்கினான், அதில் அட்டாச் பண்ணான். முந்தின நாள் வரைக்கும் தடி, மறுநாள் இது கொடி, மறுநாள் இது கொடின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு என்ன கிருஷ்ணனுக்கு பிடிச்சது. மறுநாள் அவன் சேர்ந்துட்டு அவன் மகாத்மா விஜயகாந்த் ஜெயஹிந்த் அப்படிங்கிற அவனு கூட சேர்ந்துட்டு நம்மளோட சேர்ந்தாச்சு. இதை சொல்றதுக்கு பேசக்கூட பயப்படுவாங்க. நான் தைரியமாக ஒரு பாட்டு சின்ன எளிய சத்தத்தில் எல்லாருக்கும் புரியணுமே, மாணவர்கள் புரியணும், அவர் என்எஸ்கேக்கு புரியணும். அதுமாதிரி என்எஸ்கேனுடைய பற்றி எனக்கு தெரிய வரும் பாட்டு. அந்த பாட்டு என்னன்னு கேட்டால், மோகன்தாஸ் காந்தியில் முயற்சியை எதிர்த்திட்ட மோசக்காரன் வீட்டினிலும் தேச கொடி பறந்தது. இது ரைட், இது பெட்டர், அது ஷார்ட். இது அப்போ அடுத்த லைனுக்கு வரேன். காந்தி பேரை சொன்ன உடல், இதான் மெட்டதுக்கு. காந்தி பேரை சொன்ன உடல் கம்பெடுத்து வந்தவங்க கண் முன்னாலே அதே கம்பில் காந்தி கொடி கட்டுனாங்க. கடற்கரை ஓரத்தில் கோட்டையில் கொடி, காலஞ்சென்ற 5ஆம் சார்ஜின் கையிலே கொடி, சேரியிலே கொடி, சேரியிலே கொடி, சேரியிலும் செல்வர் வீட்டு மீதியிலும் கொடி அப்படின்னு பாட்டை முடிச்சோம். அந்த பாட்டை கேட்டு காந்தி பேரை சொல்லணும்னு சொன்னால் அவர் நெகிழ்ந்து போயிட்டார். நெகிழ்ந்துன்னு ஒரு வார்த்தை போட்டிங்களே, அது கரெக்டு. விட்டு காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்து வந்தவங்க கண் முன்னாலே அதே கம்பில் அது பிடிச்சது, அதே ஏகாரம் பிடிச்சது இருக்கு. அந்த ஏகாரம் ரசிச்சார்ல, ஏகாரத்தை ரசிச்சார். ஒரு பாட்டில் ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் உள்ள ஏகாரம் இருக்குல்ல, அதை பற்றி ரசிச்சார். கண் முன்னாலே அதே கம்பில் அந்த ஏகாரம் இருக்க ரசிச்சார்ல, அதுதான் இன்னை வரைக்கும் எனக்கு ஆகாரம். என் ஜென்மத்துக்கு குடும்பத்துக்கு அதுதான் ஆகாரம். அது ரசனை, கலைஞருடைய ரசனையில் எவ்வளோ பெரிய சரித்திரம் குடியிருக்கு பாருங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லி, எங்கள் அம்மா அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். நாங்கள் மதுரைக்கு வடக்க வர்றதில்லைன்னா, அப்போ அவர் சொன்னார், நான் திருவல்லிக்கு தைக்கிறது போயிருக்கேன் அனுப்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். காந்தி கதை எழுத வைத்தார், நடத்திக்கிட்டு இருந்தோம். அரங்கேற்ற கதையும் வணக்கத்துக்கு பெருமதி கூறி அம்மா பாரத ரத்னா எம்எஸ் அம்மா வீட்டில் அரங்கேற்றம், வில்பாட்டு அரங்கேற்றம். ஒரு 10-15 பேர் தான், எல்லாம் 10-15 பேர். ராஜாஜி, கல்கி, சின்னண்ணாமலை, மிக முக்கியமான பத்திரிகாரங்கள்லாம் வருஷாதி ஒருத்தர் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. கேட்டுக்கிறேன். வில்பாட்டு என்எஸ்கே பாடுறாரு, நான் இருக்கேன். அதில் ஒரு வரி எழுதியிருந்தேன். அந்த ஒரு வரி எழுதி முன்னால் வச்சாச்சு. அவருக்கு ஃபேர் கேப் எடுத்து முன்னால் வச்சாச்சு. பாடிக்கிட்டு இருக்காரு. சந்தையாக நமது இந்தியாவில் பிறர் வந்து புகுந்து சுகம் சுரண்டா வண்ணம் வந்த சுதந்திரமே நமக்கென்றும் சுகம் தருமே. லைன் இது. சுதந்திரம் யாரால கிடைச்சதுன்னு கடைசி ஒரு பாட்டு எழுதி பேசவும் பண்ணி, அதில் சந்தையாக நமது இந்தியா, சொந்தமான நமது இந்தியாவில் பிறர் வந்து புகுந்து சுகம் சுருண்டா வண்ணம் வந்த சுதந்திரமே. இதில் ஒரு அழகு என்னென்னா, அந்த இந்து இருக்குல்ல, பின்னி போட்டிருப்பேன். சொந்தமான நமது இந்தியாவில் பிறர் வந்து புகுந்து சுகம் சுரண்டா வண்ணம் வந்த சுதந்திரமே. இதெல்லாம் பாட்டு பிடிச்சாச்சு. ஒவ்வொன்று பாராட்டு ஜம்மசமாக அப்படி ரசிக்கிறாங்க. கல்கி அப்படி ரசிக்கிறார். பெரிய பெரிய மகாமதிகள் ஓமந்துரார், மறந்துட்டேன், ஓமந்துரார் எல்லாரும் ரசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு பாடிட்டு வர்றாரு மேலே. இப்போ எனக்கு ஒரு திருத்தம் தோணுச்சு பாட்டில். எழுதிய எனக்கு அவர் பாடிக்கிட்டு வரும்போது பாட்டில் பல்லவி பாடுறாரு, எனக்கு சரணத்தில் திருத்தம் தோணுது. என்ன திருத்தம்? சந்தையாக நமது இந்தியாவில் பிறர் வந்து புகுந்து சுகம் சூரண்டா வண்ணம் வந்த சுதந்திரமே நமக்கென்றும் சுகம் தருமே. படிச்சுட்டு வந்து எழுதி முடிச்சு திருத்தறது தானே பயம். அவர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் திருத்தலாமா என்னமோ தப்பாக புரிஞ்சுக்கு வரும். இப்போ பாஸ் அடிச்சு தப்பாக புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு தைரியம், திருவள்ளி தைரியம் வந்தது. அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா இன்றைக்கே திருவள்ளி போயிடுறது, ரைட்டாக புரிஞ்சுக்கிட்டா இன்றைக்கே உட்காந்துடுறது.
அவர் கரெக்டாக மகாமேதை இல்லையா? இந்த கலைவாணர் பிறந்தது இல்லை, நான் திருத்துறது தான் படித்தார். சந்தையாக நமது இந்தியாவில் பிறர் படித்தார். அவர் பெரிய மனுஷன். இது எனக்கு நிகழ்ச்சியான சும்மா வாழ்க்கையில் 1000 புத்தகம் எழுதினா கூட எனக்கு பெருமை வராது. இந்த ஒரு நிகழ்ச்சி என்ன கிருஷ்ணன் ஒத்துக்கிட்ட அந்த இதுவும் எவ்வளோ பெரிய சதசு, எவ்வளோ பெரிய ஆட்கள். ஓபிஆர் இருக்காரு முன்னால. உங்களுடைய ரசிகர்களை பற்றியே, அந்த ஜாம்பவான்களை பற்றியே ஒரு கேள்வியை நான் வச்சுருக்கேங்கய்யா. ஆனால் என்எஸ்கேயை பற்றி ஏன்னா உங்களோட நெருங்கிய தொடர்புன்றதுனால நான் ஒரு லிஸ்ட்டு பார்த்தேன். வில்லிசை கலைஞர்கள் பெரிய ஆட்கள்லாம் யார் அப்படின்றதுல என்எஸ்கே பேரும் இருந்தது. எனக்கே அது புதுசாக இருந்தது. வில்லிசை கலைஞர், வில்லிசை என்எஸ்கேக்கு நல்ல பாண்டித்யம் உண்டுங்களா? நல்ல பாண்டித்யம் உண்டு. ஏன்னா அவர் நாகர்கோவில். இந்த வில்லிசை திருநெல்வேலியில் மட்டுமில்லை, நாகர்கோவில் ரொம்ப அதிகமாக உண்டு. மலையாளத்தில் வில்லடி பாட்டுன்னு சொல்லி ஒன்று உண்டு. நாகர்கோவில் நிறைய இப்போ கூட நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. இப்போ கூட திருநெல்வேலியில் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவர் எயில்வெளி அவர் வில்லு பாட்டு நிறைய கேட்டிருக்காரு. அதுக்கு முன்ன படத்துறையில் அவர் வந்து கலைவாணருங்கிற பட்டம் வாங்குறதுக்கு முன்னே ஆரம்ப காலத்தில் ஒரு நாடகத்தில் கூட வில்லு பாட்டு பாடியிருக்காரு. வில்லு பாட்டு பாடியிருக்காரு. அப்புறம் இப்போ ஒரு படத்தில் பாடியிருக்காரு. ஜோதி ராமலிங்க சுவாமிநாத காலத்தில் ஒரு படம் எடுத்தாங்க, அதில் என்ன சொல்லி பாடியிருக்காரு. வில்லு பாட்டு பிரியம். வேறு வில்லு பாட்டில் என்ன கலைஞங்கிற கலை கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். அவருக்கு ஏன் பிரியம்னு கேட்டால், இதில் பாராட்டு எல்லாம் ஒன்றா இருக்கும். என்எஸ்கே அங்கேயும் சினிமா பாராட்டு வில்லு பாட்டிலையும் இருக்கும், பேஜ் செற்பொழிவாட்டாக அது இருக்கும். ஏன்னு கேட்டால் வில்லு பாட்டில் ஒரு இம்பேக்டு நிறைய விஷயங்கள் இவ்வளோ கனமான விஷயத்தை சொல்லலாம். எம்என்எஸ்பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab + b ஸ்கொயர் என்பது அல்ஜீப்ரா. இதை ப்ரொஃபஸர்கள் சொன்னால் தான் நம்ம 2 பாட்டாவே போட்டு பாடலாம். ஒரு அல்ஜீப்ரா மேக்ஸை பாட்டாவே போட்டு பாடலாம். அது இந்த வில்லு பாட்டு எடுத்துகிட்டு எல்லாம் காந்தி கதை போகிற சொல்லிடலாம். 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் என்எஸ்கே சொல்கிறது வரும். அந்த 1.25 மணி நேரத்துக்குள்ள காந்தி கதையில் மெயின் பாயிண்ட் எதுவும் விடுபட்டுருக்காது, கரெக்டாக இருக்கும். அதை சொல்வதற்கு இடம் கொடுக்கறது வில்லு பாட்டு தான். ஒரு இசை கலைஞன் என்பவன் முதல்ல ஒரு ஆகச்சிறந்த மனிதனாக இருக்கணும். அப்படி தான் நான் அவங்கள பார்க்குறேங்கய்யா. நம்ம தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாங்க. தமிழரினுடைய தொன்மையான இசை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறப்ப அந்த தமிழர்களினுடைய பண்பாட்டை பறைசாற்றுகிற அந்த பாரம்பரியமான இசைக்குள் நின்று இசைக்கக்கூடிய இசை கலைஞர்களினுடைய வரலாறு ரொம்ப முக்கியமானது. அதை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற பிரயத்தனம், கவனத்தோடு தான் பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு. காந்தி தாத்தா பாரு, அவர் கண்ணாடி போட்டு இருக்காரு, அவர் கையில் பெரிய தடியே காணோம் தலையில் முடியே. தமிழிலும் இசையிலும் ஆழ்ந்த ஞானமும் புலமையும் கொண்ட திரு சுப்பு ஆறுமுகம் அவர்கள் நெல்லை மண்ணுக்கு சொந்தக்காரர். தனது 14வது வயதிலேயே இவர் இயற்றிய குமரன் பாட்டு புகழ்பெற்ற இலக்கிய இதழான பொன்னி மாத இதழில் வெளிவந்தது. அதுவே நகைச்சுவையில் முத்திரை பதித்த வில்லிசையில் தணியாத தாகம் கொண்ட என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களோடு தொடர்பு ஏற்பட காரணமாக அமைந்தது. அண்ணல் காந்தியடிகளின் சரிதத்தை பாமரர்களும் புரியும் வண்ணம் வில்லிசையில் கொண்டு போய் சேர்க்கும் பெரும் பொறுப்பை இவரிடம் ஒப்படைத்தார் என்எஸ்கே. தந்தை பெரியார், ராஜாஜி, சிவாஜி, காமராஜர், கண்ணதாசன், தமிழ்வாணன் என இவரது வில்லின் இசைக்கும் சொல்லின் நயத்திற்கும் ஒரு பெரும் ரசிகர் கூட்டமே உருவானது. இவரது இசை மேடையில் இதிகாசம், பகவத்கீதை, தொல்காப்பியம், திருக்குறள் என ஆன்மீகத்தில் இருந்து நவீன அறிவியல் வரை, இலக்கியத்திலிருந்து இன்றைய நடப்புகள் வரை ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. வில்லுப்பாட்டு கலைஞனுக்கு யார் மனதையும் புண்படுத்தாத நகைச்சுவை உணர்வு அவசியம் என்று கூறும் இந்த வில்லிசை வேந்தர் கலைவாணர் நடித்த 19 படங்கள், நாகேஷ் நடித்த 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு நகைச்சுவை வசனம் எழுதியுள்ளார். காஞ்சி மகானும் காந்தி மகானும் தனது 2 கண்கள் என்று கூறும் இந்த வில்லிசை வீரர் 12 நூல்கள், 3 நாவல்கள் எழுதி ஒரு எழுத்தாளராகவும் தனது இலக்கிய பணியை ஆற்றியுள்ளார். பல கோடி ரசிகர்களை தனது வில்லிசையில் கட்டி போட்ட திரு சுப்பு ஆறுமுகம் தனது இசை வாழ்வின் நெகிழ்ச்சியான தருணங்களையும் மறக்க முடியாத மனிதர்களையும் பற்றியும் மனம் திறக்கின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வில்லிசை வேந்தரோடு பேசும் தலைமை பயணித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இவரினுடைய அனுபவம் மட்டுமல்ல, சமகாலத்தில் இந்தியாவினுடைய வரலாறு எப்படி இருந்தது, தமிழகத்தினுடைய இசை வரலாறு எப்படி பயணிச்சது, அப்படி பல தளங்களில் பயணிக்கலாம். ஐயா, வில்லிசையில் இருக்கக்கூடிய இன்னும் பெரிய ஜாம்பவான்கள், முன்னோடிகள் அப்படின்னே வச்சா தோவாளை சுந்தரம் பிள்ளையா இருக்கலாம், யாழ்ப்பாணம் சின்னமணி, அதிலே என்எஸ்கே, ராஜகோபால் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறதுல முக்கியமான இடம் உங்களுக்கும் இருக்குங்கய்யா. உங்களுக்கான தனித்துவம் அப்படின்னா எதை சொல்லுவீங்கய்யா வில்லிசையில்? என்னை பொறுத்தவரையில் சத்தியமாக நம்பலாம், உங்கள்கிட்ட நான் சொல்லலாம். எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிற நான் நம்புறதால சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய உண்மைகளை, தத்துவங்களை, ஒழுங்குகளை நான் கடைப்பிடிக்கிறேன். இது என்னுடைய வெற்றி. பெற முடியாத சில தோல்விகள் இருக்குல்ல, அதுகளுக்கு காரணம் இதை கடைப்பிடிக்கிறது. ஒரே விஷயம் ரெண்டுக்கு காரணமாக இருக்க பாருங்க. ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் இது, தோல்வி காரணமும் இது. அன்புள்ள எல்லாருக்கும் நான் அன்பாக முதல்ல ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன்னு ஆரம்பிச்சேன்னு வைங்க, நிஜமாக அன்பாக இருக்கிறேன் சொல்கிறேன். கடைப்பிடிச்சிட்டு சொன்னால் ஒரு களை வந்துடுது, கடைப்பிடிச்சிட்டு சொன்னால் அது மந்திர சொல்லாயிருது. ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரீச் பண்ணணும்னு சொன்னால் அந்த வார்த்தையை நிறைவேற்ற பொறுப்பை கடவுளை ஏற்றுக்கிறார், காலம் ஏற்றுக்குது, உலகம் ஏற்றுக்குது. கலைஞன் மனிதன் அல்ல, கலைஞன் கடவுள் அல்ல, கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் உள்ளவன் அதி மனிதன். அவன் மனுஷனோட வசதி கடவுள்கிட்ட, கடவுளோட தாழ்த்தின்னு சொல்ல மாட்டேன், கடவுள்கிட்ட. அப்பேற்பட்ட அவனுக்கு என்ன வேலை? இவருடைய செய்திகள் அங்கே சொல்லணும். இப்படி இப்படி இருக்கான், நீர் படைச்சேரை வை, உங்கள் வேறு வேலை இல்லை, இவ்வளோ பேர் படைச்சேரை அப்படின்னு கேட்கலாம், கடவுள்கிட்ட கேட்கணும். அவருடைய யோகியதை இருக்குல்ல, அதை இவங்ககிட்ட சொல்லணும். இவரோட கடவுளை உள்ளதாப்பா, நீ உன் வேலையில் நிற்பார் அப்படின்னு சொல்லணும். பாட்டுங்கிறது என்ன? வில்லு பாட்டுங்கிறது பாட்டை சொல்லணும், படுகிற பாட்டை சொல்லணும், படப்போகிற பாட்டை சொல்லணும். 3 பாட்டு அதுக்குள்ளே இருக்கணும். உண்மை இருக்கணும், பாட்டுக்குள்ளே சத்தியம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அதில் எனக்கு என்ன ஆச்சரியம், இன்னொரு பெரிய ஆச்சரியம், எனக்கு இத்தனை வயசு வரைக்கும் 87 வயசு ஆகுது. எனக்கு ஆச்சரியம் நிற்கிறது என்ன, யோக்கியனா வாழ்றது, உண்மையாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது சுலபம். அதை கஷ்டம் நினைக்கிறாங்க சிலர். உலகம் மிக சுலபம் எப்போ யோகியனாக இருக்கும்போது. கஷ்டப்பட்டு கெட்டவனாக இருக்கான், அது ஏன்னு தெரியல. கெட்டவனாக இருக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு கம்ப்ளீட்டாக 24 மணி நேரம் கெட்டவனாக இருக்கிறது சொல்லுங்கள். 11 மணிக்கே அவனுக்கு ஆபத்துக்கள் வந்துடும், அடைச்சல் வந்துடும். யோகியனாக இருக்குது மிக சுலபமான உலகம். உண்மை பேசணும். ஒழுக்கத்துக்கு முதல் படி எல்லா மகான்களும் ஒத்துக்கிட்டது அன்பு. அன்பு 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 இதில் இருந்து ஆரம்பம். இருக்கிறது ஆரம்பி ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறதா, ஒருத்தருக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதா, சிரிப்பில் அது, புன்னகையில் அது. இந்த குழந்தை சிரிக்கிறது லாபங்கிறதா சிரிக்கல, குழந்தை பார்த்து சிரிக்குது என்ன லாபம் கிடைச்சா, அந்த உண்மையிலேருந்து ஆரம்பி, அந்த உண்மை ஆரம்பிக்கணும். அது அன்போடு இருந்தால் உலகத்தை நல்லபடி திருத்தலாம். ஒவ்வொரு கலைஞனும் தனக்கு அந்த பொறுப்பு இருக்கா, நான் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் அடுத்த தளத்தில் உங்களை பார்க்குறப்போ உங்களுக்குள் இருக்கக்கூடிய அபாரமான நகைச்சுவை பற்றி பார்க்கணும். ஏன்னா ஒரு சன்னே வில்லிசையில் உங்களுடைய நகைச்சுவை பற்றியெல்லாம் எம்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அது பற்றியெல்லாம் நிறைய பதிவுகள். அது சார்ந்து இல்லாமல் நீங்கள் திரைப்படத்துறையிலேயே என்எஸ்கே நாகேஷோட நகைச்சுவை பகுதிகளில் நீங்கள் உங்களுடைய எழுத்துக்கள் நிறைய இருந்திருக்கு. அந்த நகைச்சுவை நாகேஷ் என்எஸ்கே அப்படின்லாம் சொன்னால் உங்களுக்கு என்னென்ன நினைவுகள்லாம் வருதுங்க ஐயா? நகைச்சுவை இல்லாமல் வில்லுப்பாட்டே இல்லை. இன்னும் தெளிவாக ஒரு படி சொல்லணும்னா நகைச்சுவை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. கடவுளுக்கு நாம் எல்லாருமே நகைச்சுவை நடிகர்கள். அதே மாதிரி இன்னொன்று சீரியஸாக சொல்லட்டுமா, நமக்கு கடவுள் ஒரு நகைச்சுவை நடிகர், உலகமே நகைச்சுவை வேகம். அது பகைச்சுவை இல்லாமல் இருக்கணும். எது உயர்ந்த நகைச்சுவை அப்படின்னு கேட்டால், எது உயர்ந்த தத்துவம் அது உயர்ந்த நகைச்சுவை, எது ரொம்ப சீரியஸோ அது உயர்ந்த நகைச்சுவை, எது ரொம்ப சாதாரண விஷயம் அது ரொம்ப நகைச்சுவை. நகைச்சுவைங்கிற மையப்புள்ளியை சுற்றி தான் எல்லா குணாந்தங்களும் சுற்றி வருதுன்னு நினைக்கிறேன். ராகுகள் மாதிரி. கமல் ஒரு அற்புதமான ரசிகர். கமல்ஹாசன் வில்லுப்பாட்டை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து வில்லுப்பாட்டை கருப்பூரோட வச்சு எடுத்தார். அப்போ மியூசிக் டைரக்டரோட உட்காந்துக்கிட்டு இருந்தார். அப்போ என்னை கூப்பிட்டு தான் நான் எங்கேயாவது போய்கிட்டு இருக்கேன். அங்கே கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வார்த்தை வேண்டியிருக்கு, தானனே 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 தன்னானா, இதுக்கு வார்த்தை வர வேண்டியிருக்கு. நான் படியேறிக்கிறது போய்கிட்டு இருக்கேன். போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு உள்ள மியூசிக் பிளட்டு, தமிழ் பிளட்டு, கவிதை பிளட்டுங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு. போகும்போது என்ன செய்ய, அவங்க சொல்லலை, கேட்கல, போய் உட்காரல, பார்க்க கூட சொல்லலை. இன்னும் நேரம் எங்கேயாவது போய்கிட்டு இருக்கேன். அரசியல்வாதி அவன் உண்மையை சொன்னது போல் அதிசயம் நானும் கொண்டேன், ஆகான் ஒரு கைதட்டு, ஒரு ஆடிட்டோரியத்தில் கிடைச்ச மாதிரி கூப்பிட்டு கட்டி பிடிச்சிட்டு உட்காந்து எப்படி எதே இப்போ மைண்டோடு வரையிலன்னு அப்படின்னா சத்தம் கட்டது உடனே பாட்டு உற்பத்தி ஆகிட்டு. அன்னைக்கு பூரா கமல்ஹாசன் அதே பேசிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி நாகேஷ் அவ்வளோ ரசிகர், அவ்வளோ இது என்எஸ் கிருஷ்ணன் அதே ரசிகர், அவ்வளோ பெரிய. நீங்கள் நாகேஷ் என்எஸ்கேவோடெல்லாம் பணியாற்றிட்டு கமலஹாசனை நீங்கள் பார்க்குறப்ப சமகாலத்தில் அவருடைய கலை ஞானத்தை நீங்கள் எப்படி எடை போடுறீங்க? நல்ல கலையான உடையவர், பரம ரசிகர், மூத்த கலைஞர்கிட்ட மிக மரியாதை உடையவர்.
ஓ. அன்னைக்கு பாட்டுகள் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். ம். நானும் போயிருந்தேன். ம். போனது எல்லாரும் உட்கார்ந்தார். அவர் உட்கார்றதுக்கு ஒரு உள்ள சீட் இருக்கு. என்னை கொண்டு அந்த சீட்டில் உட்காந்து வச்சுட்டு அவர் பக்கத்தில் உட்கார்ந்தார். ஓ. அது கூட பெருசு இல்லை. ம். ஒரு மன்னனுக்கு சொல்லுவாங்கல்ல, புலவர் தூங்கும்போது ஒரு மன்னன் விசிறி விசிறான்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, ஆமா. அதே மாதிரி மேடையில் நடந்தது. அது இந்த நாட்டில் எத்தனை பேர் மனசில் பதிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அந்த படத்தில் சில பேர் குறிப்பாக சொன்னாங்க, ஏன் இந்த துண்டு போடுறது கீழே விழுந்துட்டுது, ம். அதை எடுத்து எனக்கு கொடுத்து தோளில் போட்டா இருக்கிறது. இது அவ்வளோ பெரிய சபையில் யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படி சொல்லி அன்றைக்கி பேசும்போது என்ன சொன்னார்னு கேட்டால், நான் அவருக்கு செய்கிற அவர் வயசுக்கு செய்கிற மரியாதை இல்லை, அவருடைய கலைக்கு செய்கிற மரியாதை, அவருடைய ஒழுங்குக்கு செய்கிற மரியாதைன்னு சொல்லி மேடையில் என்னை பேசுகிறார். அன்றைக்கி அதுக்காக நம்ம மறக்க முடியாது. இந்த நூற்றாண்டில் ஒரு சிறந்த கலைஞன். நீங்கள் உங்களோட அந்த வில்லிசை சூட்சமத்தெல்லாம் உடனடியாக லாவகமா. ஆமாம், பாருங்க, வில்லுப்பாட்டில் முதல்ல பாடி காட்ட இப்படி உட்காந்துருக்கேன், பாடி காட்டேன். தந்தனத்தம் என்று சொல்லியே அப்படிங்கிற ஒரு சின்ன அசப்பு இருக்கு. அதுக்கு அரசோரம் காசோரம் அவ்வளோதான், தந்தன்னா அவ்வளோதான் இருக்குது. அது பாடுறவங்களுக்கு கூட மொட்டையை பாடுவாங்க. தந்தனத்தம் என்று சொல்லியே வெள்ளி நீல் பாடு அப்படின்னு மொட்டை பாட்டு எல்லாரும் எல்லா பாட்டும் பாடிடலாம். எல்லாரும் அந்த மாதிரி பாட முடியாது. அரசர் அது இந்த ஆள் புரிஞ்சுக்கிட்டு உடனே நின்றுட்டு இருக்காரு. நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். தந்தனத்தம்னு சொல்லியே அப்படின்னு பாட ஆரம்பிச்சார். இது அபாரமாக இருக்குது அப்படின்னு சார். கற்பூரத்தோட ஸ்பீடாக இருக்கு. கற்பூரத்தை லேட் ஆகும். கமலஹாசன் மேலே கற்பூரத்தை வச்சா கற்பூரம் லேட் ஆயிடும். கமலஹாசன் ஸ்பீடு. அன்றைக்கு ஒரு தேசியம் தலை தோங்கி இருந்த காலகட்டம். அப்போ காந்தியை பாடுறீங்க, காந்தி யுகத்தில் காந்தியை பாடுறீங்க. இன்றைக்கு காந்தியை பாடுறப்ப எப்படி மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க? காந்தி இந்திய மக்கள் உள்ளத்தில் எப்படி இருக்கிறதா நினைக்கிறீங்க? காந்தியடிகள் மறைஞ்ச ஆண்டில் நம்ம சென்னையில் வானொலி நிலையத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அப்போ நிலையிட தலைவர் என்னை அழைச்சு, காந்தி கதை நீங்கள் வில்லுப்பாட்டை சொல்கிறீங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு சொல்லுங்கன்னு. சரி, நான் ஒத்துக்கிட்டேன். ஆரம்பிக்கிற அன்றைக்கி எனக்கு ஒரு சோதனை. குழந்தைகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் காந்தி கதை சொல்ல போகிறோன்ட்டு வந்திருக்காங்க. நான் வந்திருக்கேன். அந்த குழந்தைகள்ட்ட கேட்டேன், கண்ணா காந்தி கதை சொல்ல போகிறேன், எவ்வளோ மாமா, எத்தனை நாள் மாமா சொல்லுவீங்க, எத்தனை தடவை சொல்லுவீங்கன்னு ஒரு குழந்தை கேட்டது. 2 வருஷம் சொல்ல போகிறேன், கான்ட்ராக்ட், பெரிய கான்ட்ராக்ட் சொல்ல போகிறேன். 2 வருஷமா நான் 1 நிமிஷத்தில் சொல்லிடுவேன்னு. 1 நிமிஷத்துலையா மகாத்மா காந்தி கதையா சொல்லிடுவியா, சொல்லு பார்க்கலன்னு சொல்லிச்சு. 1 நிமிஷம் கூட அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு, போர்பந்தரில் பிறந்து 6 மணி படிச்சு லண்டன் போயிட்டு வந்து இந்தியாவில் விளக்கு சௌதா இருப்பது சுதந்திரத்தை 5 சுட்டு கொல்லப்பட்டு காலமாயிட்டார். ஒரே வரியில் சொல்லி முடிச்சுது. எம்மா சத்தம் போட்டு சொன்னீங்கன்னா கான்ட்ராக்ட் இதாயிரும். 2 வருஷம் போட்டுருக்காங்க. கெட்டிக்காரி, நீ கதைக்கு வாட்டும், நீ முன்னால் உட்காந்துக்கோ, முன்னால் உட்காந்து சொல்லி கதை ஆரம்பித்தேன். பாருங்கள், கலைஞர்களுக்கு எங்கே குரு இருக்காரு தெரியுமா? குரு நமக்கு குருபீடம்னு ஒன்று இருக்குது. ஆடியன்ஸ் தான் குரு. எனக்கு குழந்தைகள் பாலகுரு, அந்த குழந்தைகள் தான் குரு. வில்லுப்பாட்டுக்கு அது குரு. எங்கள் அப்பா குருன்ற மாதிரி ஆத்தியார் குரு, அது குரு. காந்தியை பற்றி சொல்கிறேன், கேட்கலாம். காந்தி தாத்தா பாரு, அவர் கண்ணாடி போட்டு இருக்காரு, அவர் கையில் பெரிய தடியே காணோம், தலையில் முடியே. அவர் தலையில் முடியலன்னு இதுகளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். காந்தி உயரமான உருவம், அவர் ஓட்டப்பல்லு பருவம், வயிறு ஒட்டி இருக்கும், அந்த வாயை போ சிரிக்கும், அவர் பொய்யே சொல்ல மாட்டார், புலால் தின்ன மாட்டார், வையும் போதும் சிரிப்பார், அவர் வாழ்த்து சொல்லி குதிப்பார். ஒரே கிளாப்ஸ். காந்தி தாத்தா மனைவி கஸ்தூரி நல்ல துணைவி, பூதி இனிப்பு போல பொருத்தமான சோடி. மீசை பார்த்துருக்கீங்களா? அணில போல மீசை, அதனை பார்க்க ஆசை. பனியன், பாதி பனியன் கூட போடல, ஒரு பனியன் போடக்கூடாது. பனியன் இல்லா தாத்தா, அவர் பாதி வேட்டி தாத்தா. எத்தான் சர்ச்சையில் கடினமாக சொல்கிறான், 2 ரூபான்னு பக்கிரீன்னா. உண்மையான தாத்தா, அவர் ஊருக்கெல்லாம் தாத்தா. இதை எண்ணி எண்ணி பார்த்தா அவர் எனக்கு பிடிச்ச தாத்தா. இதை பாட்டு ஒரு 5-6 கண்ணி இதை பாடி பிடிச்சி ஒரே கிளாப், ஒரு கல்யாணம் மாதிரி கலகலப்பாகி போச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப நெகிழ்ச்சியான சில தருணங்களை எல்லாம் கேட்குறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு பேசலாங்க. வில்லிசை வேந்தரோடு பயணிச்சுட்டு இருக்கிறோம். சுதந்திரத்திற்கு முன்பு, சுதந்திரத்திற்கு பின்பு ஒரு கலைஞனாக அவர் பயணப்பட்ட விதம், கலை எப்படி மக்களை ஆற்றுப்படுத்தியது, அவங்க ஆன்மாவை எப்படி தொட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பொறுத்துருங்க. அந்த சாமியை கும்பிடுங்க, இந்த சாமியை கும்பிடுங்க, இல்லை சொந்த சாமி எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க, அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் இந்திய படத்துக்கு கற்பூரம் காட்டுக்கு. பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வில்லிசை வேந்தர், வில்லிசை வீரரோடு நம்ம பயணப்பட்டு இருக்கோம். பேசும் தலைமை இசைத்துறைக்குள் ஒரு தமிழர்களினுடைய
பண்பாட்டு பாரம்பரியத்தில் ரொம்ப முக்கியமான இடம் பெற்றிருக்கிறது. பாமரரின் எளிய மனதை தைக்கக்கூடிய வில்லிசையின் வரலாற்றோடு பயணிச்சிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய வாழ்க்கை வரலாறுல முக்கியமானவர்கள், உங்களுடைய தமிழ் ஆசான், இசை ஆசான், என்எஸ்கே அப்படின்னு வரிசையா பட்டியல் வரப்ப உங்க வாழ்க்கையை நீங்க ரொம்ப சுருக்கமா சொல்றீங்க. எனக்கு 2 கண்கள், ஒன்று காந்தி மகான், இன்னொன்று காஞ்சி மகான் அப்படின்னு காஞ்சி மகா பெரியவரை பத்தி குறிப்பிடுறீங்க. அதுல எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவமா அவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, ஏன் வில்லிசையில் வந்து புல்லாங்குழலுக்கான இடம் இல்லை அப்படின்னு கேட்ட கேள்வி உங்க மனதை ரொம்ப துளைச்சுது அப்படின்னு சொல்றீங்க. அந்த சம்பவத்தை நினைவு கூறணும். நான் ஒன்று சொல்கிறேன். உலகத்தில் ஏதேதோ அதிசயங்கள் நடக்குது, இப்படி ஒன்று நடக்காதா அப்படி நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா, இப்போ காலண்டர் இப்போ 15 முடிஞ்சது, 16 ஆச்சு, அப்போ 17 வரும், 18 வரும். இது 15 ஆகி 14 ஆகி 13 ஆகி 12 ஆகி பழையபடி கேது போய் கொஞ்சம் முற்காலத்து கெடியார் இப்படி சுத்தாதா, காலண்டர் இப்படி வராதா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பழங்காலம் அவ்வளோ அருமையாக இருந்தது, அவ்வளோ அற்புதமாக இருந்தது, பெரியவர்கள் அவ்வளோ சிறப்பாக இருந்தாங்க. கலைமகள் வீணவாசியை காதால் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு சந்திப்பு எனக்கு ஒரு 50 வருஷத்துக்கு மத்தியில் கிடச்சிது. அதுதான் என்னுடைய கலை வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். எனக்கு 2 கண்ணுன்னு ஐயா சொன்னாங்களே, விஜயன் சாதாரண ஆள் இல்லை, வியும் வி வில்லுது வி 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 ஃபார் வி இல்லையா, அது மாதிரி கேட்டது கேட்டு அவர் ஞாபகப்படுத்திட்டு. காஞ்சி காமகோடி பெரியவர்கள், நம்ம சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ 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 மகா பெரியவர், அந்த மகா சுவாமி இருக்கார்ல, அவரை பார்த்தது சரஸ்வதியை பார்த்தது போல் புதிய நம்பிக்கை. காலம் இப்படியே ஓடாலும் பரவாயில்ல, காலம் போய்கிட்டு திரும்ப அந்த காலத்தை கொண்டாடட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் வில்லுப்பாட்டு உலகத்துக்கு கலை உலகத்துக்கு எழுதி வச்ச சாஸ்திரங்கள் மாதிரி. நாங்கள் சந்தித்த சந்திப்பே அப்படி. காஞ்சி மகா பெரியவர் பற்றி பேசுகிறப்பே அந்த புல்லாங்குழல் ஏன் இல்லைன்னு கேட்ட ஒரு சம்பவத்தை நீங்கள் அடிக்கடி குறிப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. அவர் என்ன கேட்டார்? ஏன்? மிக முக்கியமான சம்பவம். 2வது நாள் ஆதிசங்கர் பகவத் பாதாள் கதை, அந்த கதையை சொல்லி முடித்தேன். அப்போது உன் கோஷ்டியில் புல்லாங்குழல் உண்டோடா அப்படின்னு சொல்லி கேட்டார். கோஷ்டியில் புல்லாங்குழல் இல்லையான்னு கேட்குற, உண்டோடா பக்குவமாக கேட்டார். நான் இல்லை என்பதை குறையாக கேட்கிறாரோன்னு நான் நினச்சி நான் அது குறை இல்லைன்னு பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அதை நான் திருநெல்வேலிக்காரா, எங்கள் ஊர் திருநெல்வேலிக்காரா, நார்த் இந்தியா வாத்தியம்னு அதை வச்சுக்கிறது இல்லையோ அப்படின்னு நினச்சி இல்லை, நானும் அதை வச்சுக்கல அப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்றைக்கு உடனே பதில் சொல்ல மாட்டார், ஒரு 10 செகண்ட் ஆகும். அவருக்குள்ளே சிரித்தார். ஆமாம், நான் அது கிருஷ்ணனுடைய வாத்தியம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே கீழே விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், நான் இன்றைக்கி மேடையில் அதை சொல்லலாமான்னு. என்னென்னு சொல்ல போகிறேன்னா, எங்களுக்கு திசை மயக்கத்தில் கிடந்து உழலுகிறோம், நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு. இப்போ நீங்கள் தெய்வ நிலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெய்வம் தெரிகிறது புல்லாங்குழலை பார்த்தா, எனக்கு இது திசை தெரிகிறது. இந்த தெய்வத்துக்கு திசைக்கு உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருக்குது. ஆமாம், வாஸ்தவம் தானே. அதை வடக்கில் உள்ளது எப்படி சொல்லி வடக்கு போயிட்டோம்னா வடக்கே தெற்காயிருது இல்லையா. ஆகிய நான் இந்த ஞானமே இப்போ தான் வந்து இந்த மேடையில் சொல்ல போகிறேன்னு கையொடுத்தி ஆசீர்வதித்தார். உங்களுடைய பல பரிமாணங்கள் பார்க்குறப்ப நகைச்சுவையாக இருக்கட்டும், உங்கள் தனி மனித வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கிற ஒழுக்கம், அன்பு, இந்த விழுமியம், இதெல்லாம் தாண்டிங்கயா ஒரு எழுத்தாளராகவும் உங்களுக்கு ஒரு முகம் இருக்குது. கிட்டத்தட்ட 12 நூல், 3 நாவல் எழுதியிருக்கிறீங்க. அதுலேயும் மனிதனை காணோம் அப்படின்ற நாவல் வந்து ரொம்ப சிறப்பானது. உங்களுடைய எழுத்தாளர் அனுபவத்தை எப்படி நீங்கள் பதிவு செய்வீங்கயா? நேரில் அடிப்படையில் எழுத்தாளராக கவிஞனாக இருக்கிறனால வில்லுப்பாட்டை சோபிக்க முடிகிறது. இந்த சிந்தனை இங்கே ரொம்ப தேவைப்படும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வீட்டில் கச்சேரி நடக்கும்போது அவர் ரொம்ப ரசித்த பகுதி என்ன தெரியுமா, எல்லாத்தையும் முடிச்சது மகாகவி பாரதியார் என்னை விட்டு வழி அனுப்பிட்டு போகிறாருன்னு ஒரு சீன் சொன்னேன். அந்த சீனை ஊன்றி கவனிச்சார். ஊன்றி கவனிச்சார். பாரதி, நீங்கள் அன்பை பற்றி சொன்ன, நீங்கள் உங்கள் கையில் தடி இருக்கலாமா, வச்சிருக்கலாம்னு பாரதிகிட்ட நான் கேட்குறேன். தடியா, நீ உற்றுப்பார் அப்படின்னு கையில் கொடுத்தாரு. கொடுத்து பார்த்தா மேப்பு, இந்தியா மேப்பு. பிரித்து பார்த்தா இந்தியா மேப்பு. எதுக்கு தெரியுமா, இதை பற்றி சொல்லு அப்படின்னாரு. அப்போது ஒன்று சொன்னதாக வெள்ளப்பட்டு நினச்சி பாடினேன். இதை பற்றி நினச்சிக்கிட்டேன். என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு வீட்டிலையும் பாரதி சொல்ல, இந்தியா படத்தை போடுங்கள், சாமியை கும்பிடுங்க, அந்த சாமியை கும்பிடுங்க, இந்த சாமியை கும்பிடுங்க, அல்ல சொந்த சாமி எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க, அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் இந்திய படத்துக்கு கற்பூரம் காட்டுங்க, இந்திய படத்துக்கு ஒரு சின்ன பூ எடுத்து வைங்க, அதில் ஒன்றும் நஷ்டம் வந்துடாது. இந்தியாவை வழங்குங்கள், இந்தியா நல்லா இருக்கட்டும், வளமாக இருக்கட்டும். பொட்டு வைக்கிற இடம் இருக்குல்ல, பொட்டு வைக்கிற இடம் புதுடில்லியாக இருக்கட்டும், தொட்டு வளர்க்குற இடம் கன்னியாகுமரியாக இருக்கட்டும், இருக்கிறது காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். தேசத்தை பற்றி சொன்னார். இப்படிலாம் இருக்கிறது மூல காரணம் என்னென்னா, எழுத்தாளனாக இருக்கிறதுனால அந்த சிந்தனை வெளியில் சேர்க்க முடிகிறது. எழுத்து அடிப்பட்ட 12 நாவல்கள் இருக்கேன், அது 2 நாவல் படமாக இருக்குது. ஒன்று உலகம் அவ்வளவுதான், இன்னொன்று சின்னஞ்சிறு KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் வந்தது படம். வில்லுப்பாட்டை நடுநாயகமாக உட்காந்துருக்க ஆள், கவிஞனாக, எழுத்தாளனாக,
உண்மை உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, எல்லாரையும் தழுவிருப்பவனாக, குடும்பஸ்தனாக, பேசக்கூடிய கொள்கையில் வாழ்க்கையை நடத்துவனாக. இல்லைன்னா ஒதுங்கிடணும். இந்த கலையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மகா பாக்கியமாக நான் கருதுறது, நீங்கள் வில்லிசையில் இருக்கிறப்ப உங்களை சுற்றி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறது தான். கிட்டத்தட்ட உங்கள் குடும்பமே வில்லிசைக்காக ஒரு வேள்வி, ஒரு அர்ப்பணம்னே சொல்லலாம். நான் சொல்கிறேன், இந்த வில்லிசைக்கு பின்னால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களினுடைய பங்களிப்பை எப்படி பார்க்க? நீங்கள் கேட்டதிலே அவங்க பேரை பாதி சொல்லிட்டீங்க. என்னுடைய வாழ்க்கை துணை எஸ்.ஏ. மகாலட்சுமியினுடைய மாமன் மகள். நீங்கள் மகாபாக்கியம் நீங்கள, மகாலட்சுமி. அவள் எங்களுக்கு திருமணம் ஆகி 65 வருஷம் ஆச்சு. 65 வருஷமாக எந்தவித மனவற்றுமைகளும் எந்தவித சின்ன விஷயத்தினுடைய ஏற்றத்தாழ்வான கருத்து கிடையாது. நான் சொன்னால் அவள் சரி, அவள் சொன்னால் நான் சரி. அப்படி தான் கேட்கணுங்கிற நியதிக்காக இல்லை, சரியாக தான் தோணுங்க. எனக்கு சரியாக தோணும், சரின்னு இருக்கு. அதனால தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுது. அதே மாதிரி என்னுடைய மகன் காந்தின்னு பேர். மூத்தவங்களுக்கு அம்மா பேர் வச்சேன் சுப்பலட்சுமின்னு. மகனுக்கு பேர் காந்தியடிகள் பேர், காந்தியடிகளுக்கு ஈடுபாடு, அதுக்கு காந்தி பேருக்கு வச்சேன். அப்புறம் எனக்கு பொண்ணு கடைசி பிறந்தேன் பாரதி திருமகன். இப்போ பேசுகிறாங்களே, பாடுறாங்களே, அவங்களுக்கு பாரதின்னு சொல்லி பேர் வச்சேன். இவங்க 2 பேரும் வில்லுப்பாட்டை சிறு வயசுல 4 வயசுலேருந்து வரா பாரதி. 4 வயசுல மேடை தெரியும். அவங்களே கூட பதிவு செஞ்சாங்க, இது மேடைன்னே தெரியாம நான் மேடை ஏறினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது கூட 6 வயசு 7 வயசுலாம் பெரிய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பம் வந்தது தான் முடியுது. ஆக கலைஞர்களுக்கு குடும்பம் நல்லபடி அமையணும்னு சொல்லலாம், அமைச்சுக்கணும்னு சொல்லலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நான் கேட்க வேண்டிய கேள்வின்றதுங்கய்யா, ஒரு ஒரு இசைக்கு எப்படி ஒரு நீண்ட வரலாறு இருக்கோ உங்களுக்கும் நிறைவான ஒரு வரலாறு. இத்தனை ஆண்டு காலம் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள், பல்லாயிரம் மேடைகளை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வில்லிசை அதற்கான இடம் என்ன? அதை தாண்டி நான் வில்லிசை மட்டுமல்ல, இந்த தொன்ம கலைகள், பண்பாட்டு கலைகளை இன்றைய சமூகம் எப்படி மதிப்பிடுது, பார்க்குதுன்னு நினைக்கிறீங்கய்யா? போதிய மதிப்பு இல்லைங்க ஐயா. விளம்பரங்கள் இருக்க தவிர விளம்பரங்கள் விஷயமாகாது. விளம்பரம் விளம்பரங்கள் வால்போஸ்டோடு முடிஞ்சிடும். விஷயம்ங்கிறது அறிவுக்குள்ளேங்கிறது போகணும். நல்ல கலைஞர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. எப்படின்னா பூமிக்குள்ளே தோண்டப்படாத சுரங்கங்கள் நிறைய இருக்குது. எத்தனையோ தங்கச் சுரங்கங்கள் தமிழகத்திலே எங்கேயோ சில பகுதியில் இருக்கலாம், எத்தனையோ நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கலாம். அது மாதிரி பல மகா மேதைகள் இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. இப்போ பட்டம் வாங்குவதுக்கு, விருது வாங்குவதுக்குமே எனக்கு மனுப்பொழிட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்குது. அந்த நிலையில் வரக்கூடாது. விருது கொடுக்கறதுக்கு பயமாக இருக்குது, வாங்குறதுக்கு பயமாக இருக்குது. கொடுத்தா திரும்ப கொடுத்துட்றான், கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும்னு கேட்குறான். இந்த குழப்பங்களை இதை 10 போட்டு விளையாடுற மாதிரி இருந்துட்டு கலைஞர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், தன்னை உலகத்துக்கு தந்தனத்துவங்கிற வில்லுப்பட்ட தத்துவம் தான் முக்கியம். அதில் ஆரம்பித்து அதிலே முடிக்கிறேன். தன்னை தர வேண்டும், தன்னை உலகத்துக்கு தரணும், ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். அது செவிக்கொள்ள இல்லை, நீ என்ன தந்துங்கிற கேள்வி இல்லை, உலகத்துக்கு கொடுத்துரு. அது ஒரு ஆனந்த ஆத்ம, அந்த சுகம் உனக்கு இல்லை, கொடுக்க மனசு இல்லைன்னா அது கிட்ட போகாத. நீ வேறு வியாபாரியாக வேறு துறையில் இருந்துட்டு போகலாம். அதுதான் என்னுடைய கருத்து. வாழ்க்கையில் வில்லிசைக்கான இடம், உங்கள் உயிரோடு கலந்து இருக்கக்கூடிய வில்லிசையை எப்படி பார்க்குறீங்க? உங்கள் வாழ்க்கையில் வில்லிசைக்கான இடம். மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொல்கிறேன். முந்தின ஆண்டு எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. பித்தப்பையில் கல்லுன்னு சொல்லி விட, இந்த வயசில் இந்த ஆப்ரேஷன் கஷ்டம்னு எல்லாரும் கைவிட்டாங்க. அதை துணிஞ்சு அன்போட மனம் கனிந்து அதை பண்ணலாம்னு சொன்ன 2 பெரியவர்கள். அதில் முதல் முக்கியமானவர் யாருன்னு கேட்டால், நம்ம ராம் பிரபாகர், டாக்டர் ராம் பிரபாகர். ஆப்ரேஷன் இங்கேருந்து போனோம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, என்னுடைய வில்லுப்பாட்டுகளை தொகுத்து வச்சுருக்காங்க. தொகுத்து எனக்கு சிகிச்சைகள் பண்ணக்கூடிய நேரம் போனால் அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. சுற்றிட்டு மற்ற டாக்டர் சார் என்ன ஓட தெரியுமா, உங்கள் வில்லுப்பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு மயக்கம் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நான் படுத்திருக்கேன், பெரிய சிகிச்சை நடக்கும்போது அங்கேயா இங்கேயானு தெரியல, அங்கேயே இருப்பதா அந்த போராட்டத்தில் இருக்கேன். டாக்டர்கள் உயிரக்கே பிடிச்சி போயிட்டாங்க. பட்டா ராதாகிருஷ்ணன் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போது பாட்டு தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாடு ஓடிக்கிட்டுதான். அது வில்லுப்பாட்டு நான் எவ்வளோ குஷியாக இருப்பேன் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ குஷியாக இருக்கேன். குஷியாக இருக்கிறவங்க கீழே அப்படி ரிஷியாக படுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கே சீட் பண்ணி கொண்டு போட்டாங்க. ஒரு பார்த்தா பிறக்கி வந்துட்டு, பிறக்கி வந்தவங்க டாக்டர்கள் சுற்றி இருந்தாங்க. பார்த்தா புது உலகத்தை பார்த்து வருது. அவங்களுக்கு எனக்கு உயிர் பெற்ற என்னைக்கு இருந்த மகிழ்ச்சியை விட உயிர் கொடுத்த அவர்களுக்கு அதிக மகிழ்ச்சியாக இருந்தது. டாக்டரை நான் மறக்கவே முடியாது. அது வில்லுப்பாட்டு எனக்கு கொடுத்த சந்தனத்தோவில் லேப்டாப்பில் உயிரின அடி மாதிரி அவங்க காலத்தினால் செய்த நன்றி செய்த ஞானத்தின் மனப்பெரிய மறந்தலாம். நன்றி மறப்பது நன்றி, நல்ல நன்றி மறப்பது. எவ்வளோ பெரிய உதவி செய்தது. அது வில்லிசை எனக்கு கொடுத்த ஒரு ஆகச்சிறந்த கலைஞன். அந்த கலையை எப்படி நேசிக்கிறான், அந்த கலைக்காக தன்னையே எப்படி அர்ப்பணிக்கிறான். நீங்கள் சொல்வதை போல தந்தனத்தம் என்று சொல்லி இந்த கலைக்கு என்ன தந்தான் அப்படின்றது தான் உலகம் கணக்கு வச்சுக்கோங்கய்யா. தமிழ் கூறுற நல்லுலகில், தமிழ் இசை மரபில், இசை வரலாற்றில்
உங்களுடைய பேர் என்றென்றும் அழியாமல் ஒரு கல்வெட்டு சித்திரமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நீங்கள் முதல்ல சொன்னது மாதிரி கம்பன் பாடுறப்போ ஒரு பெரிய பார்க்கடலை எப்படி நக்கி குடிப்பதற்கு முயற்சி செய்தானோ அது மாதிரி தான் உங்களுடைய நீண்ட நெடிய வரலாற்றை நேர்களுக்கு இந்த குறுகிய கால அளவில் எவ்வளவு தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கொடுத்தோம். ரொம்ப நிறைவான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நேர்காணலாக அமைச்சு கொடுத்தீங்க. நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வில்லுப்பாட்டை நிறைவுபடுத்துகிற மாதிரி நிறைவுபடுத்து மனசு நிறைஞ்சிருந்தது எனக்கு. என்னுடைய வாழ்க்கையை எங்கள் அம்மா திரும்ப வந்து சொல்லடா என்னென்ன நடந்து சொன்னால் எவ்வளோ உரிமையாக கேட்பாளோ அந்த உரிமையாக நீங்கள் கேட்டீங்க. நானும் அம்மாட்ட சொல்கிற மாதிரி தாயார்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட உரிமையாக சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய தொலைக்காட்சியில் இதுக்கு சந்தோஷம். அது ஒன்று கடைசியில் வாழிய பாடி தான் முடிப்பேன் வில்லுப்பாட்டு. வாழியவே பல்லாண்டு காலம் நம்ம விஜயன் அவர்களும் தொலைக்காட்சி நிலையமும் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே தமிழ்நாடு மக்கள் எல்லாம் வாழியவே 125 கோடியான மக்கள் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு நானும் கூட நல்லபடி என் குடும்பமும் எல்லாம் வாழியவே பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதாக வாழிய 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 வாழியவே. ஜெய்ஹிந்த். என்ன நேயர்களே, இன்றைய பேசும் தலைமை நிகழ்ச்சி என்பது ஒரு ஆகச்சிறந்த கலைஞனினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு பல தளங்களில் இருந்து தரிசித்த அனுபவத்தை தந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு கலைஞன் கலையை எப்படி உள்வாங்கி கொண்டிருக்கிறான், கலைக்காக தன்னை எப்படி அர்ப்பணித்து கொண்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் அல்ல, என்னுடைய 100 ஆண்டுகால வாழ்க்கை அல்ல, 150 ஆண்டுகால வாழ்க்கை அல்ல, நான் எந்த கலைக்காக வாழ்கிறேனோ அந்த கலையும் ஒழுக்கமும் உண்மையும் தான் பிரதானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். காந்தி மகான் சரிதத்தை தமிழகம் எங்கும் கொண்டு போய் சேர்த்த கலைஞன் சொல்வது ஒழுக்கமும் உண்மையும் தான் வாழ்க்கையினுடைய விழுமியங்கள். அந்த செய்திகளோடு விடைபெற விரும்புகிறேன். மீண்டும் ஒரு வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமை, அவர்களினுடைய அனுபவ தரிசனத்தோடு பேசும் தலைமை உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம்.